பொங்கல் பண்டிகையொட்டி கோவையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி மாணவ மாணவிகள் பொங்கல் வைத்து உற்சாகமாக கொண்டாடினர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ஹரிதாஸ், இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன? மாணவ மாணவிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? கோவை பிளமேடு பகுதியில் மத்திய அரசின் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரியான சர்தார் வல்லபாய் பட்டேல் தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகிறார்கள். இந்த நிலையில் பொங்கல் விழாவை ஒட்டி கல்லூரி வளாகத்தில் பொங்கல் விழா கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் விதமாக வேட்டி சேலை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக கல்லூரி வளாகத்தில் மஞ்சள், மாவிலை, அதே போல கரும்பு போன்றவற்றின் உதவியுடன் முக்கோணமாக அமைத்து மண்பானையில் பச்சரிசி, வெள்ளம், நெய்யுடன் கலந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக விழாவில் பட்டாசு வெடித்து வான வேடிக்கைகள் வெடித்தும் உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். தமிழரின் பாரம்பரிய இசையான பறை இசைக்கு நேர்த்தியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி மாணவ மாணவிகள் உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்தது அனைவரையும் வரவேற்கும் விதமாக இருந்தது. இது குறித்து மாணவியர் கூறுகையில், வருடம் இது போன்று பொங்கல் விழா கொண்டாடுவது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. அதுவும் குறிப்பாக தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாக இந்த பொங்கல் விழாவானது அமைவது எங்களுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்து படித்து வருகிறோம். எங்கள் அனைவருக்கும் இது ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக கூறுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.